கொட்டுக்காளி ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்ல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின சில விஷயங்களை தனுஷ் அவர்களை தாக்கி பேசின மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைதளங்கள்ல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்புல நடிகர் சூரி நடிப்புல உருவாகி இருக்க கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்ல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், நான் தான் ரெடி பண்ண அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்ன அப்படி சொல்லி தான் பழக்கிட்டாங்க, அதனால நான் அதை வேற யாருக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அவர் நடிகர் தனுஷ் அவர்களை தான் மறைமுகமா தாக்கி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களை இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி அதுல ரசிகர்களுக்குள்ள சண்டை வர்ற அளவுக்கு போயிருக்கு. இப்படி இருக்கும்போது ரீசெண்டா நடிகர் தனுஷ் அவர்கள் செஞ்ச உதவியை யாரு மறக்கிறாங்களோ அவங்களாம் மனுஷங்களே இல்ல அப்படின்ற மாதிரியும், அப்படி மறந்துட்டு நம்மளை பத்தி தப்பா பேசினா பரவாயில்ல விடுங்க, அவங்கெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு நடிகர் தனுஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ அவரோட ரசிகர்கள் அதிகமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தனுஷ் அவர்களை தாக்கி பேச வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்பவுமே அவர் சினிமாவுக்கு வரதுக்காக காரணமா இருந்தவங்கள மறக்கவே மாட்டாரு. அவர் அப்படி சொல்ல வேற யாரோ தான் காரணமா இருக்கணும். ஆனா அது இப்போ டோட்டலா தப்பா கன்வே ஆகி ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு வராங்க. எது எப்படியோ இங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தவங்களோட உதவி தேவைப்பட்டு தான் ஆகும். அதே சமயத்துல திறமை அப்படிங்கிற ஒண்ணு இருந்தா அவங்களுக்கான இடத்தை அவங்களால ஸ்ட்ராங்கா உருவாக்கிக்க முடியும். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படி பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.